நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபிஓஸ் வந்து அதோட ப்ராடக்ட்ஸும் வந்து பார்க்கவே வியப்பாக இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து ரிவ்யூ பண்ணி. வாங்க எப்படி இருக்கு பார்த்துருமா. ஊருக்குருவியா உலர் தாவரங்கள் சூப்பரா இருக்கு பார்த்தா. வாங்க அடுத்ததுக்கு போவோம். கத்தரியில மட்டுமே எத்தனை 18 கத்தரி இருக்கு. கத்திரி, பொய்யூர் கத்திரி, சில்லிக்கொடி கத்திரி, கோட்டைப்பட்டி கத்திரி, காரமுடை கத்திரி, இளவம்பாடி கத்திரி. சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நவீன இணைந்த புதுமை சிறுதானியத்திலே வந்து இனிப்பு, காரம் அப்படின்னு எல்லாமே இங்க வச்சிருந்தாங்க. எண்ணெய் வித்து பயிர்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தென்னை பனை, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், வகை பயிர்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அந்த மாதிரி தானியம் எல்லாத்துலயும் வந்து என்னென்ன போயிட்டு இருக்குங்க. அந்த கருத்தரங்களை யாருமே போல. டிஎன்எஃப்எக்ஸோட ஸ்டால் போட்டிருக்காங்க. மீன்வளத்துறை சார்பாகவும் ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டால்ஸ் கிட்டத்தட்ட 5 கோடி ஆகுதா 7 கோடி ஆகுதான்னு தெரியல. அந்த அளவுக்கு கோடிகள் மதிப்புகளை இந்த ஸ்டால் ஆனது அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை சார்பாகவும் அமைச்சிருக்காங்க. மஞ்சளுக்குன்னு தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. மஞ்சளோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இயந்திரங்கள், பவானிசாகர் டேம்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது வரக்கூடிய வேளாண் ஈடுபட்டு அவருக்கு வாங்கணும்னு ஆசை இருக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு மஞ்சள் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம்லாம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்களேன், வாழைப்பழத்துல எத்தனை வெரைட்டிஸ். ஐயோ, கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு. கண்ணம்மா அடி கண்ணம்மா அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா அந்த லெவல்ல இருக்கு இந்த கப்பல் மொத்தம். பார்க்கவே பிரம்மாண்டமா. அது இல்லாம ட்ரெடிஷன் அந்த காலத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி மெத்தட்ஸ்ல அமைச்சிருக்காங்க. ஆவியில இருந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தருமபுரியில இருந்து மருதம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஸ்டால் போட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்துல ஐ திங்க் ஒரே ஸ்டால் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நிறுவனம் தேனியிலிருந்து அகமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். தஞ்சாவூர் கூட்டு பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல இருந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரகதீஸ்வரர் வர்த்தநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் போட்டிருக்காங்க ஸ்டால்ஸ். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ராஜராஜ சோழன் உழவர் உற்பத்தியாளர். நீலகிரியில் ப்ளூ மவுண்டைன் கூட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர் ஸ்டால் போட்டிருக்காங்க. திருவாடை நெல்களஞ்சியம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம ஆழ்வாள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஸ்டால் போட்டிருக்காங்க. சித்தகிரி உழவர் உற்பத்தியாளர் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஆலங்குடி, அதே மாதிரி புதுக்கோட்டை ஆர்கானிக்ஸ் அதுல இருந்தும் நமக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டால், நிறைய பலாப்பழம் அல்வா விற்கிறாங்க.
நிறைய ஸ்டால், நிறைய கூட்டம் போட்டிருக்காங்க. வாங்க முன்னாடி போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வருவோம். நல்ல கூட்டம். பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க செட்டப்ஸ். ஐயோ, மரத்தை தள்ளி போட்டாங்க. அந்த பனையில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்த்தா. பனை இங்கே வந்து பனையோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பனை அந்த வண்டியில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அந்த பனையில் மதிப்பு கூட்ட பொருட்கள். ஆமாங்க, பனையில் வந்து அடியிலேருந்து நுனி வரை எல்லாமே வந்து பெனிஃபிட் தான். இங்க அழகா டிசைன் பண்ணி இது வந்து தென்னை சாகுபடி ஏற்றுமதி. அந்த கப்பையில என்னென்ன இருக்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பார்த்தாவே கோகனட் பாஸ்கெட், லீஃப்ல செஞ்ச பாஸ்கெட்லயே கோகனட்டோட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொருட்கள் வந்து வச்சிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. நீரா பானம் யார் கம்பெனியோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பாரம்பரிய நெல்லுல வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க, தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. நெல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நம்ம நெல்லிலே வந்து நிறைய ஜுவல்லரி மேக்கிங் பார்க்கவே நல்லா வியப்பா இருந்துச்சு. இதை காட்டு. ஆபரணங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சூப்பராகவே இருக்கு. ஒரு கிலோ 700 ரூபா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கிங்கே பார்த்தா சூப்பரா இருக்கு. இயற்கை கொட்டி கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் துறையில் அழகா இருக்கு. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். உங்கள் அலங்கார செடி வகைகள். மக்களே, உழவர் நல சேவை மையம் சூப்பரா இருக்கு. இதுதான் 10 லட்ச ரூபா ஸ்கீம். அந்த 3 திட்டத்தையும் அமல்படுத்துறது தான் இந்த உழவர் நல சேவை மையம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இடுபொருள் நிலையம், வாடகை இயந்திர மையம். இந்த 3 திட்டத்தையும் யார் செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் வரையும் உங்களுக்கு அந்த ஸ்டால் படி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உலர் அலங்கார செடி வகைகள் அந்த மாதிரியான ஸ்டால்கள் இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாரம்பரிய காய்கறிகள் என்னென்ன இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. சகாவின் நாட்டு காய்கறி விதைகள். அதே மாதிரி நாப்கிசன் ஃபவுண்டேஷன் ஸ்டால் போட்டிருக்காங்க. தொண்டை மண்டலம் உழவர் உழைப்பாளர்கள் சங்கத்திலிருந்து பேசுகிறோம். வேலூர் அமைப்பு தலைவராக குமரன் சார் இருக்காங்க. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் செய்து வருகிறோம். இயற்கை விவசாயம் மட்டுமல்ல, அரிசி, மதிப்பு கூட்டின பொருட்கள் அனைத்தும் செய்கிறோம். அவல் செய்கிறோம், அவல் தரோம்.
குறிப்பாக கஞ்சி மாவு தருகிறோம். கஞ்சி மாவுன்னா 5 அரிசி கலந்தது, கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, கருங்குருவை, பூங்காறு, ரத்தசாலி கலந்தது. இந்த கஞ்சியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு சாம்பார் கரண்டி போட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 2 பேர் குடிக்கலாம். வரலாம் சார், வரலாம் வாங்க. 2 பேர் குடிக்கலாம். உடம்பை சுத்தம் பண்ணிடும், நல்ல தூக்கம் வரும். வயிற்று சுத்தம் பண்ணிடும், நல்ல தூக்கம் வரும். பசி எடுக்கும். வலி நிவாரணம்னே சொல்லலாம். அது வலி நிவாரணம் உள்ளது, நல்லாயிருக்கும். 1/2 கிலோ 100 ரூபான்னு தரும். இதனுடைய நோக்கம், இளைஞர்கள் வெறும் நூடுல்ஸு 100 ரூபா பாக்கெட் வாங்கி சாப்பிட்றாங்க, குர்குரே சாப்பிட்றாங்க, மற்றது இந்த கிண்டர் சாய்ஸ் சாப்பிட்றாங்க 55 ரூபான்னு. பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உடல் நட கெடுக்கிறதுக்கு இளைஞர்களை செய்கிறாங்க. அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். பாரம்பரிய அரிசியை எந்த வகையாக ரெடிமிக்ஸில் கொடுக்க முடியுமோ அப்படி தரோம். இடியாப்ப மாவு தரோம், கஞ்சி மாவு தரோம், புட்டு மாவு தரோம், முறுக்கு மாவு தரோம். எல்லாமே ரெடிமிக்ஸாக நாங்களும் வரணும். விவசாயிகள் ஒன்லி விவசாயி இல்லாமல் வியாபாரியாக மாறணும். நாங்கள் கொடுக்குறது நெல் விதை நெல்லாவோ மதிப்பு கூட்டி அரிசியாகவும் மதிப்பு கூட்டின பொருளாக தரோம். அப்போ தான் நம்ம விவசாயமும் முன்னேறும், விவசாயிகளும் வாழ்வாதாரம் முன்னேறும். அதுக்காக நாங்கள் 100% நெல் விற்கிறது கிடையாது. விதை நெல் விற்போம். மற்றபடி அரிசி, கஞ்சி மாவு, முறுக்கு மாவு, இடியாப்ப மாவு, அது மாதிரி எல்லாம் மதிப்பு கூட்டி விற்கிறோம். இதில் இதோட மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகள் விற்க முடியலனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்பர் சொல்லுங்கள். தொடர்பு கொண்டு அவங்களுக்கு விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்களுடைய நம்பர் 73 03 1083. குமரன் சாரையும் கான்டாக்ட் பண்ணலாம். 2 பேரும் நாங்கள் மதிப்பு கூட்டி விற்கிறோம். அதை விற்க முடியாத வியாபாரிக்கு வழிகாட்டியும் செய்கிறோம். விதை நெல்லிருந்து அறுவடை வரையும் உதவுறோம். நேரடியாக எந்த நேரத்துலையும் கூப்பிடலாம். எங்களுக்கு நோக்கம் இளைஞர்கள் இந்தியாவில் வளர்க்கணும். வரலாம் சார், வரலாம் வாங்க. இந்தியாவில் நோய் இல்லாத இளைஞர்கள் வரணும். இந்த உலகத்திலே இப்போ அதிக இளைஞர்கள் உள்ள ஒரே நாடு இந்தியா தான். அதுவும் இல்லாமல் வல்லரசு எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு விற்பனை வாய்ப்பு சந்தையாக பார்க்குது இந்தியாவை. அந்த விற்பனை வாய்ப்பு சந்தையில் மிக தரமான பொருட்களை தரணும், உடல் நலத்தை பேணணும், வருங்கால சந்தையெல்லாம் நல்ல நிலையில் இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்போ எல்லாம் இந்த ரெடிமிக்ஸு எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு சின்ன பசங்களுக்கே நீரிழிவு நோய் வருது. சின்ன பசங்களுக்கே ரத்தம் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. லிவர் போயிடுது, கிட்னி போயிடுதுன்னு சொல்லுது. அதனால் தவிர்க்கிறதுக்கு எங்கள் நோக்கம் எல்லா கடைநிலை மக்கள்லேருந்து உயர்நிலை மக்கள் வரையும் சுத்தமான பொருள், நஞ்சில்லாத உணவு தரணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். உணவே மருந்துன்னு நாங்கள் எங்களுடைய உணவை எல்லாத்துக்கிட்டையும் பரப்புகிறோம். இதுதான் எங்கள் நோக்கம். அதுபோல் இது சில பேர் தவறான வழிகாட்டுதல் சொல்லுவாங்க. 1 கிலோ அரிசி 150 ரூபா வைக்கிறீங்கன்னு. 1 கிலோ அரிசி கடையில் சாப்பாட்டு அரிசி 80 ரூபா வைக்கிறாங்க. 1 கிலோ அரிசி 4 நாள் வரும், இல்லை 5 நாள் வரும். எங்களுடைய 1 கிலோ அரிசி குறைஞ்சபட்சம் 15 நாள் வரும். எங்களுக்கு 100 கிராம் 50 கிராம் போட்டாவே ஒரு ஆள் சாப்பிட்டோம்னா 20 நாளைக்கு மேலே வரும். ஒரு ஆள் சாப்பிட்டோம்னா 20 நாளைக்கு மேலே வரும். அது ஒரு குடும்பம் சாப்பிட்டதுன்னா 15 நாள் 10 நாள் குறையாமல் வரும். 150 ரூபா விற்கிறோம்னாலும் 10 நாளைக்கு வரும். நீங்கள் 1 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்கி 4 நாளில் சேர்த்துருவீங்க. ரெண்டும் ஈக்குவல் தான். புரோட்டீன் உள்ளது, சத்து நிறைஞ்சது, நஞ்சு இல்லாதது. குறிப்பாக சொல்லணும்னா நஞ்சு இல்லாது. நேரடியாக இயற்கை விவசாயிகிட்ட வாங்குங்க, விவசாயிகள் ஆதரிங்கன்னு தான் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். விருதாச்சலத்திலேருந்து ராமராஜன். நன்றி. உணவு உற்பத்தியாளர் நிறுவனம். அதேமாரி திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஐயம்பாளை உழவர் உற்பத்தியான நிறுவனமும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்தீங்கன்னா பூண்டெல்லாம் நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கோடை மலை பூண்டு காய்கறிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இவங்க கிட்ட பாருங்க, பூண்டெல்லாம் சூப்பராக நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே அத்திவரதர் 10K FPOவும் ஸ்டால் போட்டிருக்காங்க. பொட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அன்னபூரணி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், இவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க. தேங்காய் 400 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கி பாரு, டேஸ்ட் பாரு. அதே மாதிரி இங்கே எல்லா எண்ணெயும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எடிட் பண்ணி போட முடியும். பேரு அன்னபூரணி. வணக்கம். நாங்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து
அன்னபூரணி உழவுருவாதத்திலிருந்து கொண்டு மார்க்கெட்டிங்க்கு மூலயமா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த ஸ்டால் போட்டிருக்கோம். இங்கே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சேல்ஸ் அவ்வளோவா இல்லை. சரி விடுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திரும்ப அகமர் ஸ்டால் போட்டிருக்காங்க. அகரமாறு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், ஆயில், வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் வந்து இங்க தரமா இருக்கு. கேஜி பாலிபேக் இந்த பிரைவேட் கம்பெனி ஸ்டால் போட வச்சிருக்காங்க. மதுரை வேலூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் ஸ்டால் போட்டிருக்காங்க. நீலகிரியில் பார்த்தீங்கன்னா இலைமொட்டு ஆர்கானிக்ஸ் அவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வள்ளம் அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. விழுப்புரம் கூட்டு பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், திண்டிவனம் கூட்டு பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இந்த மாதிரி எஃபிஓஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேங்க்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ அது மாதிரி போட்டிருக்காங்க. திருவெண்ணெய்நல்லூர் அந்த மாதிரி இதுலேயும் ஸ்டால் போட்டிருக்காங்க. காவேரிப்பாக்கம் நெய்தல் ஜீவிதம் 10K உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அது கீழே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில், மிக்சர்ஸ், அரிசி. நம்ம ட்ரோன் ஸ்ப்ரேயிங் பார்த்துருப்போம். இங்கே வந்து சீடிங்க்கு ட்ரோன் இருக்குது, பெஸ்டிசைட் தெளிக்க ட்ரோனு, ஃபெர்டிலைசர் தனியாக ட்ரோனு. திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்லேறு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், வேலூர் தொண்டை மண்டலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அதே மாதிரி பாசம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அதில் வந்து நிறைய மில்லட்ஸு, கிரவுண்ட் நட்டு எல்லாம் வந்து இருந்துச்சு. கடலூர் மாவட்ட உழவர் உற்பத்தியாளர் விருதை முந்திரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஐஸ்கிரீமு, கேஷ்யூ, அவல், ஹனி, புது விதமான அரிசிகள் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அரங்கநாதர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கோகோனட் ஆயில், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் இருந்துச்சு. அடுத்தது கோயம்புத்தூர் மாவட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. இந்த டெண்டர் கோகோனட்டு, இளநீ அதெல்லாம் டப்பால் அடித்து கொடுத்துருந்தாங்க. கோகோனட் மில்க்கு, இந்த பார்க்கவே வந்து கொக்கோடி நஃபிட் பேரூர் ஜெய்ஹிந்த் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். கடலூர் மாவட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் வந்து தேங்காய் சிரட்டையிலே வந்து செஞ்ச விநாயகர் சிற்பங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உழவுக்கரங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் லிமிட்டெட்ல இருந்து கடலை எண்ணெய், ஜாக் ஃப்ரூட் ஃப்ளோரு, தேன், தொக்கு வச்சிருந்தாங்க, ஊறுகாய் வச்சிருந்தாங்க. கோயம்புத்தூர் மாவட்ட சிறுவாணி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா, நூடுல்ஸ்லாம் வந்து ஆர்கானிக்காக லைக் வீட் பாஸ்தா, பீட்ரூட் பாஸ்தா, முருங்கை பாஸ்தா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரு சித்திகிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அது கீழே வந்து டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இதில் அணியெல்லாம் வச்சுருக்காங்க. தெரியல எனக்கு தான். வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பாக வந்து ரப்பர் பால் வடித்தல், பால் உறைய வைத்தல், ரசாயனங்கள், உலர் ரப்பர் அளவு கணக்கிடல், ரப்பர் ரோலர், ரப்பர் புகையூட்டும் வரை, ரப்பரை வந்து ஃபுல் ப்ராசஸும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரப்பர்லேருந்து என்னென்ன இருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
பசுமை விகடன் எல்லா விகடன்ஸ் எல்லா புக்ஸும் இவங்களே ஒரு இருந்துச்சு. பெரிய சேனல். நெக்ஸ்ட் மட்ஃபீல்டு ட்ரை எல்லாமே டிஎன்எஃப்எக்ஸோட தான். டிஎன்எஃப்எக்ஸோடது. டேனோடால இருந்து என்னென்ன சப்சிடி கொடுக்குறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கு. இங்க சூர்யா இங்க காட்டு. டான் ஹோண்டா விற்பனை தோட்டக்கலை. அவங்க வழியா என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் என்ன detail ஆ ஸ்கீம்ஸ், பண்ணிருக்காங்க. என்னென்ன பார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட் இது actually ஆ அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. மலைப்பூண்டு அந்த மாதிரி ஜிஐ டேக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் உடனே போயிடலாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வைல்ட் ஹனி டேனோடாலேருந்து விற்பனை. இதுல வந்து ஹனி ஃபுல் ப்ராசஸிங். குமரியிலேருந்து தேன் ஹனி குமரி தேன். அக்மார்க் அங்காடியில வந்து 500 ரூபீஸ்க்கு வந்து வேளாண் உரிமை சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க. அதோட ஸ்டால்ஸ் என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அக்மார்க் டெஸ்டிங் லேபார்ட்டரி நம்மளுடைய ஃபுட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே டெஸ்ட் பண்ணி நம்ம அக்மார்க் சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம். வணக்கம். தமிழ்நாடு உயிர்ம சான்றளிப்பு துறையானது 2009ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு இயற்கையாக விவசாயம் பண்ணும் விவசாயிகளுக்கு வந்து உயிர்ம சான்றளிப்பு துறைங்கிறது இந்த துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு 100% எந்த விதமான ரசாயனம் கலக்காமல் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அதனை விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த துறையின் மூலம் உற்பத்தி செய்யும் விளைபொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இதன் மூலம் விவசாயிகள் பயன்பெற்று லாபம் அடைகிறார்கள். நன்றி. அடுத்தது பேசிட்டு வந்து ஆயுர்வேதிக் முரிங்கா பவுடர்ஸ், உத்ரா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லட் மிக்ஸ், முறுக்கு, இது எல்லாமே கம்பெனி பேர் மட்டும் சொல்றேன். அபெக்ஸ்ல நிலா ஹோம் மேட் கேக்ஸ் அண்ட் சாய்ஸ். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ். நெக்ஸ்ட் நலம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. எல்லாமே டிஎன்எஃப்எக்ஸோடது தோட்டம். ஆக்சுவலாக இந்த லைன் ஃபுல்லாகவே டிஎன்எஃப்எக்ஸோடது. அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே ஆருத்ரா கம்பெனிஸோட அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் டிஎன்எஃப்எக்ஸோடது தான். வாங்க அடுத்தது ஏபிசி ட்ரிங்க்ஸ், ஜாமுன் ட்ரிங்க்ஸ், ஹோம்மேட் அதெல்லாம் இருக்கு. என்னது சாகோ சர்வீஸ், சாகோ ப்ராடக்ட்ஸ். ஜவ்வரிசியில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜவ்வரிசி வந்து இங்கே தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா. இது ஆக்சுவலாக எதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க அபெக்ஸ்க்கு. அதில் இந்தியன் மில்லட்ஸ் கேஷ்யூ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் ஆர்டர்ஸ் அந்த பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ஒரு கன்னடிகா டிஎன்எஸ்எஃப்ஏசி கீழே வந்து சிவகங்கை மில்லட்ஸ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ், பனானா பவுடர்ஸ், ஆயில் எல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது 31வது ஸ்டால் ஸ்ரீ கெங்கா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இதில் வந்து பல்சஸ், எஸ்எஃப்எஸ்சி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ், ஊறுகாய், அதுக்கப்புறம் நியூட்ரி மிக்ஸ், பருப்பு பொடி, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. அடுத்தது விருட்சம் இயற்கை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து பனங்கருப்பட்டி, முடவ நாட்டுக்கால், ஹனி, நலங்கு மாவு சோப்பு, மூட்டுக்கால் சூப் கிடைக்குவாங்க 20 ரூபாய். முடவ நாட்டுக்கால் சூப் இருக்கு. சாமை, இந்த காட்டியானம், திணை, பார்க்கவே சூப்பரா எல்லாமே வந்து இயற்கையில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சார்பிலையும் என்சிடிஎக்ஸ் அந்த மாதிரி அவங்களோட எஃப்ஓக்குள்ள போட்டிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஜமுனா மத்தூர் தான், ஜவாத் இருக்கு இல்லையா, அங்கிருந்து தான் வந்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சார்பா கொல்லிமலை உளுந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. கொல்லிமலை மலைவாழ் மக்கள்
பெரும் பலநோக்கு கூட்டுறவு கடன் சங்கம் லிமிடெட். பார்ப்போம். அடுத்து மேபிப் மதுரை மேபிப்போட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். இந்த பக்கம் மண்வளம் மற்றும் பயிர் பாதுகாப்பு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வாழைப்பழம் இருக்குடா, போய் பார்க்கலாமா? பயோடெக்னாலஜி அதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. விதை சான்று மற்றும் உயிர்மத்துறை சான்று துறை சார்பாக சூப்பராக இருக்கு ஸ்டால்ஸ் எல்லாம். என்னென்ன மெத்தட்ல அது பண்றாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்டால் பார்க்கவே அற்புதமா இருக்குங்க. தமிழ் வெல்லும் அதை பேஸ் பண்ணி சூப்பரான அந்த ஜெர்மினேஷன் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது இது சிம்பிள். வணக்கம், நாங்கள் அட்னா கடலம் டைலேருந்து வந்திருக்கோம். ஓகே, இங்கே சென்னை எக்ஸிபிஷன் வேலன் திருவிழா ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். ஓகே, நம்ம கடலம் டாய் வந்து கோவில்பட்டி ஸ்பெஷல் கடலம் டாய். ஓகே, இதில் வந்து மற்ற டிஃப்ரென்ஸுக்கும் இதுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஜாகிரியால் பண்ணுறது. இதில் வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிருக்கோம். இப்போ பிளிங்கிட்லேயும் வரப்போகுது. ஸோ ப்ளஸ் மக்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து இப்போ கரண்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் நம்ம இதில் கடலம் டாய் இருக்குது, அடித்த கடலை இருக்குது, அது போக வந்து வெள்ளை எள்ளு இருக்குது, கருப்பு எள்ளு இருக்குது. ஸோ இது வந்து பால்ஸ்லேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் ரன் பண்ணிகிட்ருக்கு. எதுவும் வேணும்னா நான் இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். 9514119514. தேங்க்யூ. 22வது பாண்டியன் விதை பாரம்பரிய அரிசிகள் விழுப்புரம். இவங்க பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா ஒரு ஸ்டாலு. 2 ஸ்டாலுமே வாங்கியிருக்காங்க, விலைக்கு வாங்கிட்டாங்க. மொத்தம் 70,000 ரூபா அந்த ஸ்டாலு. இந்த ஸ்டாலில் இருக்கிறது எல்லா விதைகளும் இருக்குது பாருங்கள். ஈரை விதை அந்த மாதிரி அனைத்துமே இருக்குது.